வெல்கம் பேக் டு த ஜிஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு, அதனால சரி அம்மா வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணலான்னுக்குறோம். அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி ஸ்கூல் தான் லீவ் ஆச்சு, எங்கேயாச்சும் போகலாம் மம்மி அப்படின்னு கேட்டுனே இருந்தாங்க. அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை நீங்கள் பாருங்க. வாங்க போகலாம். ஹாய், வெல்கம் பேக் டு ஜிஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் ஆயா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் காக்ஸ்டன் ஜீவநலிக்கிட்ட வந்தாச்சு. ஆக்டோலேருந்து இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் அந்த சந்திக்கிட்ட போகிறோம். ஆயா வீட்டுக்கு பில்டிங்கில் ஏறின பக்கம் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஆயா வீட்டுக்கு மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். பயமுறுத்திட்டோம். வந்துட்டு ஏதோ புதுசா இருக்கிற கடைக்கு அங்க போய் வாங்கி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்துக்கிறோம். வாங்கி என்னென்னலாம் வாங்கிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இவன் ஸ்டார்ட் பண்றான், வாங்க பார்க்கலாம். இது லேயர் கேக் சோகோ. இது சாக்லேட் கேக். இது அந்த மாதிரி கப் கேக். இது சாக்லேட் கேக். இது கோகோ கோலா ஜூஸ். இங்க பாருங்க, அப்படின்னு பாருங்க. இது கோகோ கோலா ஜூஸ் லைக் ஸ்ப்ரே மாதிரி. இது கிரீன் ஆப்பிளோட ஃப்ளேவர். இது லைட்டர். இது ப்ளூபெரியோட ஃப்ளேவர். ஆனா நெருப்பெல்லாம் வராது, சும்மா இந்த மாதிரி ஜூஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி இப்படி பண்ணா கூட வராது. இது ஓபன் பண்ணிட்டு தான் குடிக்க முடியும். இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் இந்த புது கடையில நிறைய வருது. ஆனா எங்க வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி கடையே விற்காது. எல்லாம் இந்த ஜீவநலியில தான் இவ்வளவு நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இங்க பாருங்க, இது 5 தெரியல. இது 5 rupees. அப்புறம் இதெல்லாம் 2 rupees. இங்க பாருங்க, பீஸா ஜெல்லி, கம்மி பீஸா எல்லாம் 2 ரூபா வாங்கி இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஃப்ளஃபி க்ளவுட் மாதிரியே இருக்கும். இது பாருங்க, மார்ஷ்மெலோஸ். இங்கே பாருங்க, நம்மளோட 90s கிட்ஸ் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு. மாங்காய் மாங்காய் பிடிக்கும்ட்டு மாங்காய் சொல்லிக்கிறாங்க. ஆலாம் சலான் ஸ்நாக்ஸில் கூட இப்போ தானே ஆலாம் சலான். அதுக்கப்புறம் இது கம் ஜம், இது ஃப்ரெஷ் கம். இங்கே பார்த்தீங்களா ஊசி. இன்னாக்குது அது உள்ள. இதுல சாக்லேட் இருக்கு. நல்லா பண்ணிக்கிறாங்க, இது கெட்டதா பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. தனியாக இருக்குது. ஓகே, இது குர்குரே ஹாட் சிப்ஸ். இது அப்புறம் இது ரோல் கேக், வெனிலா ஃப்ளேவர் ரோல் கேக்கு. அப்புறம் இது மஃபில்ஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மஃபில்ஸ். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நாங்கள் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணோம் ஸ்நாக்ஸ் கடையில். இங்கே பாருங்க, எல்லாருக்கும் 30 rupees. எப்போ பார்த்தாலும் இது கம்மியாக தான் வாங்குவான் என்னோட அக்கா. இவன் கூட மீடியம். நான் எப்பவுமே இப்போ ஆயா ஏதோ எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஜானோட ஃபேவரெட். ஆயா எங்களுக்காக மாங்காய் இப்படி ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுல மிளகாய் போல இவங்களுக்கு தான் மாங்காவே தெரியும். சால்ட்லாம் போட்டு நான் ஏதோ ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தேன், ஆனா அது நல்லாவே இல்லை. ஏதோ போடுறாங்க. அது இங்க பாருங்க, சால்ட், கார பவுடர் அதெல்லாம் போட்டு இவங்க பாருங்க எவ்வளோ டெக்கரேட்டிவா இருக்கு. நல்லா இருக்கு. இருங்க, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு வேணாப்பா, நான் ட்ரை பண்றேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு எங்க மம்மி என்ன ஸ்பெஷல் பண்ணிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. சுட சுட ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் சடனாக வரோன்னு சொன்னதுனால மஷ்ரூம் கொண்டு செட்டிநாட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்களாம்.
பீஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. அடுத்து இது வந்து எங்கள் அக்கா கேட்டதுனால கொள்ளு பொடியாக என்ன இது பண்ணியிருக்கிறாங்க. சட்னி பொடி. கொள்ளு பொடி, அது மேலே ஆயில் போட்டு சாப்பிட்றது. இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸு. அப்புறம் இது வந்து தயிர் மிளகா பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிட்டா காரணம் இன்னைக்கு நான்வெஜ் இல்லைன்றதுனால எங்கள் மம்மி வந்து வெறும் வெஜ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சாட்டர்டேஸில் சாப்பிட மாட்டோம். அதனால் நெக்ஸ்ட்டு அப்பளம் இன்னையோட லஞ்ச் இதுதான். மாங்காய்க்கு இது கொடுத்துருக்காங்க. உப்பு உப்பு மிளகாத்தூள், மாங்காய். இது ஜான்விகா. உப்பு பார்க்கலன்னா போட்டுக்கூடாது. இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். பசங்க எல்லாருமே சாப்பிட்டுங்கிறாங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். எங்கள் மம்மி நல்லா கரமாக நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா செஞ்சு வச்சுக்கிறாங்க. சாப்பிட போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எல்லாம் எங்கே வந்திருக்கிறோம்னா, நாங்கள் சின்ன வயசில் வைப்நல்ல இருந்தோம். வைப்நல்லேருந்து வரும்போது நான் ஒரு 4th ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ என்ன படிச்சிருந்தோம். ஜூனலிக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடுனா அது இந்த வீடு தான். இது ஒரு இப்போ அது இடிஞ்சிச்சு, வேற பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. முஸ்லீம்கார ஆண்டி இருந்தாங்க. அது இடிஞ்சிருச்சு, இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க. சரி எல்லாம் ஒரு எட்டு பார்க்கலான்னு வந்துக்கிறோம். அப்படியே ஒரு இங்கேருந்து வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். அது பார்க்கலாம் வாங்க. என்னோட ஃபேவரட் பவிச்சித்தியோட வீடு எல்லாம் குடிசையில தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கும் போதெல்லாம் எங்கள் தங்கச்சி பவித்ரா இருந்துச்சு. இப்போ அவள் இல்லை, இங்கே வரும்போது அவளோட ஞாபகம் எல்லாம் வருது எங்களுக்கு. நாங்கள் அவளை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. நாங்கள் இங்கே தான் தண்ணி பிடிக்குவோம், சண்டை போட்டுக்கன்னு. இங்கே தான் அவங்க தண்ணி பிடிக்குவாங்களா சண்டை போட்டுட்டு. இதுதான் தண்ணி பிடிக்கிறது. இந்த தண்ணி வரலன்னா இது உள்ள உக்காந்து ஒரு சேட்டை பண்ணுவோம் பாருங்க. அப்பா பூவெல்லாம் போட்டுன்னு ஒரே சொப்பு விளையாடுறது, ஏதாச்சும் ஒன்று விளையாடி. நீங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸும். ஒரு நாள் தான் தண்ணியே வர மாதிரி. ஒரு நாள் தான் இங்க தண்ணியே. இப்போ கடை வச்சுருக்குறாங்க. இப்போ ஏதோ கடை வச்சுருக்குறாங்க பாருங்க. எல்லாம் ரொம்ப எவ்வளோ பழைய வீடுங்க இதெல்லாம். நாங்கள் இருக்கும்போதே பழையஸ் தான். இப்போ இன்னும் பழையசாக தெரியுது, ரொம்ப குட்டியாகவும் தெரியுது எங்களுக்கு. வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இங்கே தான் இருந்தாங்களா, நெக்ஸ்ட் எங்கே போனாங்கன்னு வாங்க. அடுத்து நாங்கள் இன்னொரு பக்கத்துலேயே ஒரு வீடு, அங்கே போனோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆனது அது வீடு சைஸில் தெரியும். லாஸ்ட்டாக தான் இந்த காம்பவுண்ட் வீட்டில் வந்தோம். இதை வேற எங்கள் சித்தி சொன்னது ரிச் ஆகிட்ட பிறகு இங்கே வந்து. ஆமாம், இங்கே தான் லீஸுக்கு வந்தோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தோம். 1.5 lakhக்கு நாங்கள் லீஸ்க்கு வந்தது. இந்த வீடு தான். இதுவும் சின்னது தான் ரொம்ப வீடு. பாருங்க அவங்க அங்கே தான் இருந்தாங்க. இந்த வீடு தான். இந்த வீட்டில் தான் எங்கள் தங்கச்சி பவித்ரா வந்து செத்து போனது. அவள் இறந்துட்டா இந்த வீட்டில் இருக்கும்போது தான். அதெல்லாம் இங்கே வந்து நிற்கும் போது எல்லாமே ஞாபகம் வருது. நாங்கள் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சரி, அவள் ஞாபகம் ரொம்ப வந்துனே இருந்துச்சு. சரி வாங்க பழைய வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்கலான்னு நாங்கள் வந்தோம். அவங்க இறந்துட்டாங்கனால தான் நாங்கள் வேறு வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே அவள் செட்டப்புக்கு தான் சரி நாங்கள் வேறு வீடு போகலாம், இங்கேயே இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் வேறு வீடு போகணும். அது வரைக்கும் நாங்கள் சின்ன வீடு தான். எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அந்த வீடு. யாரும் தூங்க கூட முடியாது. ஸ்கூல் லீவ் வந்தாலும் எல்லாருக்கும் தலைனும் டென்ஷனாக திட்டினே இருக்குவாங்க. அப்போவும் நாங்களும் ஆடிக்கிட்டே இருக்குவோம். படிக்கிறோமோ இல்லை, ஆட்டம் தான் ஜாஸ்தி. ஹலோ, நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது அம்மா வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட தான் வந்தோம். வெறும் ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் எடுத்துன்னு வந்தோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் எப்போ அம்மா வீட்டிலேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போது ஏதாச்சும் அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புவாங்க, ஏதாச்சும் எடுத்துன்னு போவோம். இன்னைக்கு அம்மா வீட்டிலேருந்து என்னெல்லாம் சுற்றின்னு போகிறோன்றது பார்க்கலாம். இது வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதுலேருந்தே இருக்குது. எவ்வளோ வருஷமாக இருக்குதுன்றது எங்களுக்கே தெரியாது. ஆனால் நாங்கள் குட்டி பசங்களாக இருக்கும்போதுலேருந்து பார்த்துன்னுக்குறோம் இந்த ஜெட்டு. இது வந்துட்டு எங்கள் தங்கச்சி எடுத்துன்னு போகுது. அம்மா வாண்டா, இது எங்கள் மாமா இது பார்த்து பயப்படுவாருன்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு போகிறோம்.
இது கௌஷிக்கோட ஃபீடிங் பாட்டில் 5 இயர்ஸ் வரைக்கும் இதில் குடிச்சிருக்கான். இன்னைக்கு கூட இதில் என்ன ட்ரை பண்ணியிருந்தான். ஸோ அதனால இது ஒரு தண்ணி ஊற்றி குடிச்சுன்னு இருந்தான். மெமரியாக இங்கே பாருங்க இதில் தண்ணி இருக்குது. மெமரியாக இதை எடுத்துன்னு போக போகிறேன். அப்புறம் இது நான் 10th வாங்கின ஷீல்டு. ஆனால் எதுன்னு தான் எங்களை மென்ஷன் பண்ணல. எஸ்எஸ்எல்சின்ட்டு இருக்கு இல்லை. சரி அது மெமரிஸாக இருக்கட்டும்னு எடுத்துன்னு போகிறது. அப்புறம் நியூ ஸ்லிப்பர்ஸுங்க வாங்கி கொடுத்துருந்து. இது வந்துட்டு கீதிகாக்கு பேத்திங்களுக்கு அம்மா வாங்கி கொடுத்துக்குறாங்க. அப்புறம் மம்மி அடிக்கடி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. வரும்போது போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம். இது கௌஷிக் இது 2 செட்டு. இது வந்துட்டு எனக்கு க்ரீன் கலர். அதுக்கு வந்துட்டு சைஸ் ஏதோ கிடைக்கல. சரி அதனால மண்டே வாங்கி வருவாங்க. ஓகே இதெல்லாம் நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துன்னு போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கள் ஆயா வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். இப்போ ஆட்டோ பிடிக்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக எங்களை ஆயாவோட அக்கு கிஸ்ல பண்ண போகிறோம். போகலாமா? பாய் சொல்லிடுங்க. ஓகே நாங்கள் போகலாம்.